தமிழர் பகுதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் இருவர் பலியாகி இருப்பதுடன் 30க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான செய்திகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அது தவிர சொத்து தகராறு காரணமாக தாயும் சகோதரனும் இணைந்து பெண் ஆசிரியர் ஒருவரை கொலை செய்த சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி இலங்கை முழுவதுமே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக காசு பிரச்சனையால் துப்பாக்கி சூட்டி சம்பவம் ஒன்று இடம்பெற்றதில் 3 கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக 7 போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக கூறப்படுகின்றது. அது தவிர சுமந்திரன் அவர்கள் மாவை சேனாயராஜா அவரது இல்லத்திற்கு சென்று மாவை சேனாயராஜாவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி இருப்பதாக கூறப்படுகின்றது. திருவோணமலையிலே கடற்கரையில் இளைஞனின் சடலம் கரையொதுங்கி இருப்பதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. வவுனியாவில் தம்பதியினர் கொலை செய்யப்பட்டமை தொடர்பாக நீதிமன்றம் அதிரடி உத்தரவு ஒன்றினை பிறப்பித்திருக்கிறது. இவை தொடர்பான செய்திகளைத்தான் இந்த தொகுப்பிலே பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்போதான் நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். தற்பொழுது செய்திகளுக்குள் செல்லலாம். திருகோணமலையில் இடம்பெற்ற கோர விபத்தில் இருவர் பலியாகி இருப்பதுடன் 35 பேர் காயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருகோணமலை கவரனை வீதியில் கல்மலை எனப்படுகின்ற பகுதியிலே இந்த விபத்து இன்று காலை இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பயணிகள் பேருந்தும் வேன் ஒன்றும் மோதியே இவ்வாறு இந்த கோர விபத்து இடம்பெற்றிருப்பதாகவும் இந்த விபத்தில் வேனில் பயணித்த சாரதி உட்பட இருவர் பலியாகி இருப்பதாகவும் அது தவிர 25 பேர் காயமடைந்திருப்பதாக ஆரம்பத்தில் செய்திகள் வெளியாகின்ற நிலையில் தற்பொழுது 35 பேர் வரை காயமடைந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு காயமடைந்தவர்களில் சிலர் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் அங்கிருந்து வருகின்ற தகவல்கள் மூலம் அறியக்கூடிய வகையில் இருக்கிறது. இன்று காலை இடம்பெற்ற இந்த விபத்து சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மற்றொரு செய்தியாக மாத்தரை கம்புருப்பட்டிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் இடம்பெற்ற கொலை சம்பவம் தொடர்பாக இலங்கை முழுவதுமே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. சொத்து தகராறு காரணமாக தாயும் சகோதரனும் இணைந்து இந்த கொலை சம்பவத்தை அரங்கேற்றி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 31ஆம் திகதி அதிகாலை வேளை இந்த சம்பவம் பதிவாகி இருப்பதாக கம்புருப்பட்டிய போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் 33 வயதுடைய பெண் ஆசிரியர் ஒருவரே கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் தற்பொழுது தெரிய வருகின்றது. சொத்து தகராறு காரணமாக இந்த சம்பவம் பதிவாகி இருப்பதாக கூறப்படுகின்றது. அந்த வகையில் குறித்த பெண், அதாவது திருமணமாகாமல் இருந்த 33 வயதுடைய பெண் ஆசிரியர் கடந்த 12 வருடங்களாக சொத்து கேட்டு தாயாருடன் முரண்பட்டு வந்ததாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் சம்பவ தினமான கடந்த 31ஆம் தேதி அந்த பெண் ஆசிரியர் தாயின் கழுத்தை நெரிக்க சென்றதாகவும், அதாவது இந்த சொத்து பிரச்சனை காரணமாக சண்டை பிடித்து தொடர்ந்து தாயின் கழுத்தை நெரிக்க சென்றதாகவும் அந்த சந்தர்ப்பத்தில் தான் தாயும் அந்த கொலை செய்யப்பட்ட பெண்ணின் சகோதரனும் இணைந்து அந்த பெண்ணை கொலை செய்ததாக கூறப்படுகின்றது. கத்தியால் குத்தியும் இரும்பு கம்பியால் தாக்கியும் அந்த பெண் கொலை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக இரத்த கரை படிந்த கடிதம் ஒன்றும் போலீசாருக்கு கிடைக்கப்பட்டிருந்தது. அந்த கடிதம் தாயார் எழுதியதாக கூறப்படுகின்றது, அதாவது சந்தேகிக்கப்படுகின்றது. அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயம், எனது மகள் கடந்த 12 வருடங்களாக சொத்துக்காக என்னுடன் சண்டை பிடித்து வருகின்றார், இதனால் எங்களுக்கு நிம்மதியே இல்லை, இவ்வாறான நிலையில்தான் நான் தான் எனது மகளை கொலை செய்தேன் என்று அந்த கடிதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்பட்டார் என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் உயிரிழந்த பெண்ணின் சகோதரன், அதாவது அவருக்கு 36 வயது, அவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக போலீசார் அந்த கடிதம் கிடைத்தவுடன் வீட்டுக்கு சென்று பார்த்தபோது அந்த பெண்ணின் தாயார் அதிகளவான மருந்துகளை உட்கொண்டு உயிருக்கு போராடி வந்திருக்கிறார். அதாவது அவர் உயிரை மாய்த்துக் கொள்ள முயற்சித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த தாயாருக்கும் 70 வயதை தாண்டி விட்டது என்று கூறப்படுகிறது. அது தொடர்ச்சியாக உடனடியாக அந்த வயோதிப பெண்ணை மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்த நிலையில் அந்த பெண்ணையும் போலீசார் கைது செய்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இவ்வாறு சொத்து தகராறில் ஆசிரியை கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து அந்த ஆசிரியையின் அண்ணனும் தாயும் கைது செய்யப்பட்ட சம்பவம் இலங்கை முழுவதுமே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய சம்பவமாக பதிவாகி இருக்கின்றது. ஹாலி கனிதும எனப்படுகின்ற பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் சம்பவ இடத்திலே 3 உயிரிழந்துள்ள சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காக 7 போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
கடந்த 30ஆம் தேதி காலியிலே ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாக இருந்தது. அதிலே தனியார் விடுதி உரிமையாளர் உட்பட 3 கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். 2 பேர் மோட்டார் சைக்கிள் வந்த நிலையில் இவ்வாறு துப்பாக்கிச் சூட்டு பிரயோகத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் 3 சம்பவ இடத்திலே உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து அங்கு கிடைக்கப்பெற்ற தொலைபேசிகளை பகுப்பாய்வுக்கு உட்படுத்தியதுடன் அது தவிர அந்த பகுதியில் இருக்கின்ற சிசிடிவி காட்சிகளையும் விசாரணைக்காக உட்படுத்தி இருக்கின்றார்கள். போலீஸ் விசேட அதிரடி படையினர் அங்கு பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக 7 போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருந்தார். கடந்த 30ஆம் தேதி இடம்பெற்ற இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் பின்னணியில் பண பிரச்சனை இருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. மன்னாரில் நீதிமன்றத்திற்கு முன்பாக இவ்வாறு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று அண்மையிலே பதிவாக இருந்தது. அதிலே 4 பேர் மொத்தமாக துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்கு இலக்காக இருந்த நிலையில் 2 உயிரிழந்திருந்தார்கள். அதே போலதான் தற்பொழுது இந்த சம்பவமும் பதிவாகி இருக்கின்றது. இது தவிர பல துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இலங்கையில் தொடர்ந்து பதிவாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மற்றொரு செய்தியாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான சுமந்திரன் அவர்கள் மாவை சேனாதி ராஜாவின் இல்லத்திற்கு சென்று மாவை சேனாதி ராஜாவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி இருப்பதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. இன்றைய தினம் காலை 7 மணி அளவில் அவர் இவ்வாறு அங்கு சென்று அஞ்சலி செலுத்தியதாக கூறப்படுகின்றது. கடந்த 29ஆம் தேதி இரவு 10 மணி அளவில் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த மாவை சேனாதி ராஜா அவர்கள் உயிரிழந்திருந்தார். அது தொடர்ச்சியாக கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகர், நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், இளங்குமரன், கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த பல அரசியல்வாதிகள் இருந்து உடனடியாக வைத்தியசாலைக்கு சென்றிருந்தார்கள். அதற்கு பிறகாக ஸ்ரீதரன் அவர்கள் குடும்பத்தின் அனுமதியுடன் அவரது உடலை பொறுப்பேற்று அது தொடர்பான நடவடிக்கைகளை முன்னெடுத்தார். இவ்வாறான பின்னணியில் சுமந்திரன் உள்ளிட்ட பலர் அந்த மரணச்சடங்கிற்கு செல்வதற்கே தடை என்கின்ற வகையில் சமூக வலைதளத்திலே ஒரு தகவல் ஒன்று வெளிவந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில் நேற்றைய தினம் அன்றகுமார் திசநாயக் அவர்கள் நேரில் சென்று மாவை சேனாதி ராஜாவுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தார். அவரோடு சுமந்திரன் செல்வார் என்று செய்திகள் வெளிவந்திருந்த நிலையில் இன்றைய தினம் காலை 7 மணிக்கு சுமந்திரன் அவர்கள் இவ்வாறு சென்று அஞ்சலி செலுத்தி இருக்கின்றார். இது தொடர்பான செய்திகளும் வெளிவந்திருக்கின்றது. அதுதவிர திருவோணமலை கடற்கரையில் இளைஞனின் சடலம் கரையொதுங்கி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த வியாழக்கிழமை 4 பேர் கடலிலே குளிக்க சென்றிருக்கிறார்கள். அப்போது 4 பேருமே நீரில் மூழ்கின்ற ஒரு அபாயத்தில் சிக்கி இருக்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் 3 காப்பாற்றப்பட்டிருந்தார்கள், 1 காணாமல் போயிருந்தார். இதன் தொடர்ச்சியாக அந்த காணாமல் போன இளைஞனை தேடுகின்ற பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அந்த இளைஞனின் சடலம் கரையொதுங்கி இருப்பதாக கூறப்படுகின்றது. 20 வயதுடைய சீனக்குரா பகுதியைச் சேர்ந்த இளைஞனின் சடலமே இவ்வாறு கரையொதுங்கி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் அப்பகுதியிலே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. வவுனியாவில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவம் தொடர்பான வழக்கு எதிர்வரும் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த வருடம் வவுனியா தோணிக்கல் பகுதியில் பெட்ரோல் ஊற்றி வன்முறை கும்பல் ஒன்று ஒரு வீடொன்றின் மீது தாக்குதல் நடத்தியதில் இளம் குடும்பஸ்தர் மற்றும் அவரது மனைவி ஆகிய 2 உயிரிழந்தார்கள். இவ்வாறு தம்பதியினர் உயிரிழந்த சம்பவம் வவுனியா முழுவதுமல்ல, இலங்கை முழுவதுமே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. எனவே இந்த சம்பவத்துடன் தொடர்பட்டவர்கள் என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் 7 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கொலை பிரிவினர் அது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு தொடர்ந்து நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தியிருந்தனர். இவ்வாறான சூழ்நிலையில் அவர்கள் தொடர்ந்து தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த நிலையைத்தான் கடந்த 30ஆம் தேதி இது தொடர்பான வழக்கு வவுனியா நீதிமன்றத்திற்கு வந்திருந்தது. அப்போது வவுனியா நீதிமன்றம் இது தொடர்பான வழக்கை எதிர்வரும் 18ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கின்றது. அதாவது இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபர் பிணை கோரி பிணை மனு ஒன்றை மேல் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருக்கிறார். எனவே அது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிற நிலையில் இந்த வழக்கு தள்ளி வைக்கப்படுவதாக நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.